வைகோ அவர் வயசுக்கு மண்ணொலி பாம்பை விட மிக மோசமான ஒரு வைகோ. மண்ணொலி பாம்பு 2 பக்கம் தலைன்னுவாங்க, ஆனால் வைகோவுக்கு எத்தனை பக்கம் தலைன்னு அவருக்கே தெரியாது. பதவிக்கு கோசம் தன்னுடைய கொள்கை கோட்பாடு விட்டுட்டு பதவி எப்பொழுதும் வரும் போகும். ஆனால் அது பதவி நம்மளை தேடி வரணும். பதவிக்கோசம் நாயா பைய அலையிற ஜென்மங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறாங்க. அந்த பதவிக்கோசம் நாயா பைய அலைஞ்சி ஒரு பதவி வாங்கி அந்த இது சேர்த்து என்ன கீக்க போகிறாங்க, என்ன மழக போகிறாங்க. தன்னை தேடி வர பதவி வச்சு மக்கள் நல்லா செஞ்சாலே போதும். நம்மளா ஓடி போய் உக்காந்துக்கு தவங்காத்துக்காந்து உட்காந்து தவ மேலே தவறு அன்றைக்கி வர மாட்டாங்க. ஆனால் நீ தவ மேலே தவறு நீ பதவி வாங்கிட்டு வராங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இவங்களை நம்பிலாம் நாடு போதே தான் வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க நாட்டு மக்கள், அதை நினச்சா கஷ்டமாக இருக்குது. ஆனால் யார் கொண்டுலாம் ஓட்டு போடுங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதாவது 2026 எலெக்ஷனில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏடிஎம்கே கோசம் ஜெயிக்கணும் அப்புறம் ஓட்டு போட்டால் அந்த ஏடிஎம்கேல இருக்கிற அத்தனை பேரும் மொத்த பேரை சேர்ந்துக்கின்னு போயிட்டு கும்மி அடிச்சிட்டாங்க. அண்ணாண்ட பார்த்தா டிவி கூட்டணி ஓடும் தான் ஒரு சிலர் ஓட்டு போடுறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சி அத்தனையும் வெளியே போயிட்டு அவங்க போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு அங்கே அடிமையாக ஆகிட்டாங்க. இப்படியே நாட்டில் இப்படியே ஒவ்வொரு மக்களையும் ஓட்டு போகிற மக்களை முட்டாளாக்கி சுதந்திரம் வாங்கியா ஜனாதிபதி ஆட்சி ஆட்டா என்ன உங்களுக்கு குறைஞ்சி போகுதுன்ற. ஒரு 6 மாதம் ஜனாதிபதி ஆட்சி ஆகட்டும், ஏன் தலைமை ஆட்சி வரக்கூடாதா தமிழ்நாட்டில்? அப்படி வந்தால் என்ன திருடங்க மொத்த பேரும் மறைஞ்சிடுவானுங்களா? எந்த ஆட்சியாவது எங்களுக்கு தான் சார் இருக்குது. நாங்கள் எப்போ உழைக்க போகிறோம், எப்போயும் சாப்பிட போகிறோம், எப்போ கஷ்டப்படுறோம். ஆனால் ஜனாதிபதி ஆட்சி யார் கஷ்டம்? கட்சிக்காரங்களுக்கு. கட்சி வச்சு நடத்துகிற கஷ்டம். கோட்பாடு சொல்லுங்க, அதுவும் ஜனவட்சம்லாம் சொல்லிட்டு முட்டு கொடுக்க பொருள் போனவங்க அத்தனை பேரும். என்னவோ நாடு போகிற நடப்பில் நம்மளும் சேர்த்து தான் போட முடியுது. இது எல்லாம் நல்லதுக்கே காலம் இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா கொள்கைக்கு கோட்பாடுக்கும் போனால் மனுஷன் வாழ்கிறது தவறு தான். எங்கே போய் நிற்குமோ தெரியல. ஆனால் வைகோ, முஸ்லீம், காங்கிரஸ், திருமாவளவன் ஐயா அவர்கள் இவங்க அத்தனை பேரும் மிக சிறந்த மண்ணொலி பாம்பை மிஞ்சிட்டார்.